காய்ஸ் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலிப்பறன்ற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா. ஹாய் ஹாய் சொல்லுமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஜெஸ்ஸி இங்கே நிற்கிறா. ஓகே காய்ஸ் கிளம்பலாமா? சரி காய்ஸ் ஸ்கூல் தான் வந்தோம், அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம நைட்டில் வரும்போது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இல்லை. இப்போ பகலில் வரும் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளியராக இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்குது. நம்ம இங்கேருந்து வாலிப்பாறை தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வருஷநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாலிப்பாறை போகிறோம். வாலிப்பாறையில் இருக்க எப்படி பிளேஸ்லாம் இருக்குது, அங்கே மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். கேமரா வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் தானேங்க, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீட்டாக வச்சுக்கிடுவோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம் காமிக்க போகிறேன். அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்மளுக்கு நேராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக இருக்க மலை தான் வந்து பார்த்திங்கன்னா மேகமலை. அந்த ரோடு போக எல்லாமே தெரியும். நம்ம வருஷநாடு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இது பூரா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமம் தான். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா மலை கிராமம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரோடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷநாடு போலீஸ் ஸ்டேஷனு. இந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. ஸோ இதுக்கு அங்கிட்டு தூரம் போகும்போது ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்டிஷனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு தான். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட், அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபாரஸ்ட் ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட மாட்டாங்க, மண் ரோடாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரோடாக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, பகுதி தூரம் நல்லா ரோடு போட்டிருக்காங்க, பகுதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்குது. மழை டைம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ரோடு. நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போய் ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று காமிக்க போகிறேன். இது என்ன பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸுங்க. நம்ம வந்ததுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் வற்றோம். அது எந்த டைம் பார்த்திங்கன்னா சம்மர் டயத்தில் மட்டும்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வற்றோம். மற்ற எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மணலை தோணுன்னா உள்ள தண்ணி இருக்கும். ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மொட்டைப்பாறை துறைன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா மேடாக இருக்கிறதுனால ரோடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்களேன். மழை டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கரமாக அரிச்சிட்டு வரும், வண்டி ஓட்டவே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஆனால் அவ்வளோ சூப்பரான இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேனியிலேருந்து வருஷநாடு ரைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் காய்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டைப்பாறை துறையிலேருந்து இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சீனிக்காக இருக்கும். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆற்றுல தண்ணி வர்றது தான் பெரிய பிரச்சனையாகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு. அதாவது வாலிப்பாறையிலேருந்து மேகமலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான இடத்த காமிக்க போகிறேன். நாங்கள் சின்ன வயசில் பிடுங்கி சாப்பிட்ற பழங்களை இதெல்லாம் காமிக்க போகிறேன். இங்கே தான் இருக்குது அந்த இடம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொட்டை முந்திரி, அதாவது இந்த பாயாசம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது, ப்ரெட்டு பண்ணுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த முந்திரி மரம் தான் இது. வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் இந்த வெள்ளாமை கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னா, கரடிகளோட தொல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். கரடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். கரடிகள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டார்ச்சல் பண்ணோம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்துருங்களேன், இந்த மாதிரி கரையான் புத்தெல்லாம் வந்து இது கரடி உடைச்சது தான். இந்த கரையான் புத்தை எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த பழத்தெல்லாம் பிடிங்கி சாப்பிடுவோம். மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சில பழங்கள்லாம் இருக்குது. கிலாக்காயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா கிலாக்காய். இது வந்து நிறையா இருக்கும். உடம்புக்கு வந்து இந்த கிலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். நாங்களே சின்ன வயசில் பிடிங்கி சாப்பிட்ருக்கோம். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மையாக இருக்கும். இது பழுத்துச்சுன்னா இனிப்பாகவும் இருக்கும். பிளாக் கலரில் இருக்கும் பழம் வந்து. போகிற வழியில் இருந்துச்சு, அதுக்காக தான் உங்களை காமிச்சேன். நல்லா இருக்குங்க, புளிப்பாக இருக்குண்ணா. பழமாக வச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டில் பார்க்குறீங்களா பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்க, இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நிறைஞ்ச ஃபுல்லாகவே மலை காடு பச்சை பசேர்னு பயங்கரமாக இருக்கும். அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். இப்போ தாங்க நல்ல ரோடு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஜெஸி வந்து ஒரு திரும்பி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறான்னு பார்ப்போமா. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாமே வரும். ஒரு திருகினோடனே திருகிட்டு சல்லுன்னு போயிடுச்சு காய்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு பாருங்களேன் நம்ம ஜெஸி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் மரமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்களா மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ராயர் கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா போகிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியும். அந்த 2 ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு ரைட்டில் போனோம்னா ஒரு பொறுங்க, அதை வந்து உங்களுக்கு நிப்பாட்டி அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியும். இது வந்து பார்த்திங்கன்னா காமராஜபுரம், இது வந்து வாலிப்பாறை. இந்த ரோட்டில் போகணும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேர்னு தாங்க இருக்குது. லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மவுண்டனு, ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வைகை ஆத்தையோட வியூவு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரைடு போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்டு தாங்க வரும். நம்மளுக்கு முன்னாடி போகிற பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரைடராக இருப்பார் போல். நம்ம வண்டியை விட அவர் வண்டி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. அந்த ரோட்டில் ஓட்டி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறித்தனமாக போயிட்டுருக்காரு. ஸோ அவரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரோடு கொஞ்சம் தூரமாக நல்லா இருக்குன்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் தூரம் மண் ரோடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் உடஞ்சி பேந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இது மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய மரங்களோட இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெஞ்சால் இன்னும் நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை இந்த ஏரியாவில். இதுதான் அந்த ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தான். அது ஃபுல்லாகவே ரே கலர் ரேஸ் வண்டிங்க. கட்ட வண்டி பார்த்திங்கன்னா ரே கலர் ரேஸ் போகிறதுக்கு ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை பார்த்துட்டோங்க. இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு பார்த்துட்டோம். சிங்கிள் ரோடு தாங்க. இந்த கேப்பில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனோம். வந்ததுக்கு ஒரு பஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிறாங்க பார்த்திங்களா, பயமே இல்லாமல். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அவ்வளோ விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக இருப்பாங்க. அது பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதான் கிராமத்து வாழ்க்கைனாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமானது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டிலாம் ஓட்டுறாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
தம்பி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கிறதுக்கு பயப்படுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தான் தம்பி வெறித்தனமாக போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஊர் வர போகிறோம். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு ஊர். இந்த ஊர் பேரை நிப்பாட்டி உங்களுக்கு சொல்கிறேருங்க. காய்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலவமஞ்சு பார்த்தீங்களா, மூட்டை போட்டு வச்சுருக்காங்க. அவர் வீடியோ எடுத்துக்கிறேங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இலவமஞ்சு. என்னக்கா எது இல்லை யூடியூப் சேனலுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா இலவம்பஞ்சு. இது போக கொட்டமுந்திரி. இதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரம். என்னங்கம்மா தண்ணி அது அது வேறதும்மா, இது வேற. இது வேர்ல்டு ஃபுல்லாக போகும், இது உலகம் ஃபுல்லாக போகும். இந்த மாதிரி பஞ்சு மூட்டையை கம்பு வச்சு திணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை லோடு ஏற்றி விடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தும்மக்குண்டு நம்ம இருக்க இடம் வாலிப்பாறைக்கு முன்னாடி. என்னதும்மா உங்களுக்கு? எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி மட்டும் வேணும்ப்பா. குடி தண்ணியே இல்லையா? குடி தண்ணியே இல்லையா? உப்பு தண்ணி போர்ல போட்ட போருக்கு இல்ல இப்போ போடுறாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லி போட்ட போர்ல போர் போட்டு தண்ணி எடுத்து விடுறாங்கப்பா. வாடை அடிக்குது, குடிக்க அலறு விடுக்குது, ஒண்ணுமே குடிக்க முடியல. எங்கனால தண்ணியை குடிச்சுனாதான் காய்ச்சல் சளி இரும்பு வந்துடுது. அதனால பிள்ளையெல்லாம் ஃபில்டர் எங்களால் வைக்க முடியல. தண்ணி இல்லை. மினரல் வாட்டர் இந்த டேங்கில் வச்சு கூட ஒரு நாளைக்கு 2 குடம் ஊற்றினாலும் போதும். இப்போ எங்களுக்கு 2 குடம் குடிக்க மட்டும். உப்பு தண்ணியை கூட நாங்கள் பிழைக்கிறோம். கண்டிப்பாம்மா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் போட்டு விட்றேன். உலகமே பார்க்குறோம். சொல்லுங்க விஷயம். நாங்கள் தண்ணி கூட வாங்காம ஓட்டு போட்டிருக்கோம். அதனால இதை வேச்சும் செய்ய சொல்லுங்கப்பா. கண்டிப்பாக விஷயா எங்களுக்கு நல்ல தண்ணியை மட்டும் கொடுக்க சொல்லுப்பா. வேறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்னப்பா எங்களுக்கு தண்ணி மட்டும் விஜய் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது செய்யுங்க இந்த மக்களுக்கு. ஸோ காய்ஸ், அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல், அதாவது வைகாத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, மழை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இந்த மக்கள்லாம் பற்றிட்டா எப்போது செடி கொடிகளை வளர்க்குறாங்க. நம்ம சிட்டியில் இருக்கவங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி கொடியில் வளர்க்குறது இல்லை. நம்ம பிஸ்னஸ் அது இதுன்னு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மக்கள் இங்கே இருந்து இந்த செடி கொடிகளை வளர்க்குறதுனாலும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி எடுத்து இவங்க இங்கேயே இருக்க வைக்கணும். எங்களோட கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதுதான். எல்லாரோட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அதை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ எல்லா மக்களும் சேர்ந்து இந்த கிராம மக்களுக்கு நம்ம ஆதரவு கண்டிப்பாக கொடுப்போம். இவங்க இங்கே தான் இருக்கணும், நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். காய்ஸ், இப்போ நம்ம கடந்து வந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தும்மக்குண்டுன்னுவாங்க இந்த ஊர் பேர். இது வந்து பார்த்திங்கன்னா வாலிப்பாறைக்கு முன்னாடி இருக்குது. அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா வாலிப்பாறை தான். டவர் இல்லை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லை. வருஷநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கிறணும். இலவம்பஞ்சு கொட்டமுந்திரி இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களோட விளைச்சல் ஆகும். ஓகே, வாலிப்பாறை போயிடலாமா?